வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மகரிஷி வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட வால்மீகியின் கருத்தியல் நாட்டு மக்களின் வாழ்க்கையை கலங்கரை விளக்கமாக என்றென்றும் ஒளிரச் செய்யும் என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ராமாயணம் மூலம் வால்மீகி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மனிதநேயம், ஒழுக்கம் மற்றும் நீதியின் மாண்பை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். இந்தியா கத்தார் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030ஆம் ஆண்டில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தோஹாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கத்தார் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திற்கான கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கத்தார் தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் கத்தாரின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு ஷேக் ஃபைசல் பின் தானியும் பங்கேற்றார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்கள் மற்றும் அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஜாக்லான் எல் இணை நெதர்லாந்தின் வாஸ்னிக் ஜெயில் இணையை எதிர்கொள்கிறது. பின்லாந்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டியின் மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் கபிலா கிராஸ்டோ இணை பிரான்சின் ரெனோவார் பாக்னாந்தே இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.